வந்திருக்கும் ஊடக பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு ரொம்ப ஒரு இனிய காலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ணது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஜாலியாக ஃபன். எங்களுக்கு படம் பண்ணும் பொழுது நிறைய படங்களில் அந்த அனுபவம் தான் நடிகர்களாக எங்களுக்கு இருக்கும். பட் ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆயிரும். பட் இந்த படத்தில் வந்து எல்லாமே வந்து நாங்கள் எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கோமோ அது ஸ்க்ரீன்லேயும் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அதை எவ்ரி டைம் வந்து டெக்னீஷியன்ஸு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்க்கும்பொழுதும் சரி, பிஸ்னஸுக்காக பார்க்கும்பொழுதும் சரி, அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. ஸோ இது ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் சாரி ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த டைம் அந்த ஸ்க்ரீனில் ஆடியன்ஸோட தேட்டரில் பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணுறத பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது. பட் மேடையில் இருக்கிறவங்க எல்லாமே பெரிய ஆளுங்க, நிறைய பேசணும். அதனால் நான் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு படம் அதன் விடியலை தொடுவதற்கு அது வெள்ளித்திரையில் வெளியாவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் ஏதோ ஒரு காரணங்களால் சில சமயம் தாமதமாகும் போது அதன் வலியை முழுக்க கடந்து செல்பவன் அந்த இயக்குனர் மட்டுமே. நடிகர்களாகட்டும், நடிகைகளாகட்டும், தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், ஏன் தயாரிப்பாளர் கூட ஆகட்டும், வேறொரு கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் ஒவ்வொரு மணித்துளியும் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், நம்ம ப்ராடக்ட் எப்போ ஸ்க்ரீனுக்கு வரும், இந்த காட்சி மக்கள் எப்போ ரசிப்பாங்க, இந்த சாங் எப்படி ரீச் ஆகும்னு ஒவ்வொரு செகண்டும் அதோட வலியை அனுபவிக்கிறது டைரக்டர். அந்த வலியை என்னுடைய முதல் படத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன் என்ற ஒரே காரணத்தினால் எனக்கு பேசுவதற்கு முழு தகுதி இருக்கிறது. சினிமா தொழில் பொழுதுபோக்கு தொழில் அல்ல. இது உழைப்பை கோரும் தொழில். இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில். பக்கத்து தெரு மச்சான் சொன்னா, எதிர்த்த வீட்டில் இருக்கிற மாப்பிள்ளை சொன்னா, 30 வருஷமா சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கான், படம் எடுத்தா இங்க வித்துறலாம், அங்க இப்படிலாம் வராதீங்க தயவு செய்து. திரும்பவும் சொல்கிறேன், இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில், உழைப்பை கோரும் தொழில். இது பொழுதுபோக்கு தொழில் அல்ல. இந்த படத்தில் நான் நடிக்காட்டா கூட இப்படி ஒரு படம், இந்த ஒரு விஷயத்தை நீங்க வாங்கினா கட்டாயமா வந்திருப்பேன், பேசியிருப்பேன். இன்னைக்கு இருக்கிற மேடையில் இருக்கிற இவ்வளவு பேர்ல எத்தனை பேர் இந்த படத்துல இன்வால்வ் ஆனவங்க, எத்தனை பேர் இந்த படத்தில் நடிச்சவங்க, எத்தனை பேர் இந்த படத்துல சம்பளம் வாங்கினவங்க? கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வேற 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 ப்ரையாரிட்டி இருக்கு. ஆனா இந்த டைரக்டருக்கு இந்த ஒரு படத்துக்கு போக முடியுமா? ஓகே, ஸோ பாலாஜிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த படத்தை வேறொரு படத்தை எடுத்து செய்யக்கூடிய அவங்க யாருன்னு தெரியல, அந்த ப்ரொடியூசர்ஸ் திருமலை, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கீங்க. என்னுடைய அண்ணன்கள் இருக்காங்க, என்னுடைய அப்பாக்கள் இருக்காங்க, சினிமாவில் உள்ள அப்பாக்கள்லாம் இங்கே இருக்காங்க, பெரியவங்கள்லாம் இருக்காங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அளவுக்கான ஒரு பெயின். இனி மேல் இது இந்த நமது தொழில் நிறைய படங்களுக்கு இது இந்த ஒரு அனுபவம் நடக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குற ரெக்வஸ்ட். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் படம் என்னாகுமோ ஏதாகுமோன்னு ஒரு டென்ஷன்லேயே இருந்தது. இந்த வெள்ளிக்கிழமை நல்லா வந்திருக்கு. ராயன் ஒரு வியாபார ரீதியாக மாபெரும் வெற்றியை பெற்றிருக்குது. ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் இன்று தமிழ் சினிமாவுக்கு. இங்கிருந்து அனைவர் சார்பாகவும் இந்த டீம் ராயனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
இதுபோக வார வாரம் நிறையா படங்கள் ஜெயிச்சிட்டே வந்தால் இன்றைக்கி பேசுகிற இந்த டிப்ரெஸ்டு டாக்ஸ் எல்லாம் குறைஞ்சி போயிடும். நிறைய வெற்றிகள் வரணும், அது மட்டும்தான் நோக்கம். அந்த வகையில் எமக்கு தொழில் ரொமான்ஸ் வியாபார ரீதியாக வெற்றி படமாக அமையணுன்றது என்னுடைய வேண்டுதல், வாழ்த்துக்கள். இந்த விழாவினுடைய முக்கியமாக இங்கே வந்து அத்தனை பேருமே வந்த ஒரே காரணம் திருமலை என்ற ஒரே காரணம். தம்பி திருமலை வந்து ஒரு அற்புதமான சினிமாவின் காதலன். அவனுக்கு தொழில் சினிமா தான், வேறு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல போராளி, ரொம்ப பேஷனேட்டாக சினிமாவை ரொம்ப லவ் பண்ணி சினிமான்னு லெஃப்ட் ரைட்டு சுற்றிட்டு இருக்கிற ஆள். அவருக்கு வந்து இன்றைக்கி திருமலை வந்து ஒரு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு படத்தை பார்த்து அந்த படத்தில் இருக்கிற சிக்கல்களை கலைந்து அதை வெளியே கொண்டு வர்ற முயற்சிக்கு நிச்சயமாக எங்களுடைய எல்லாருடைய ஆதரவுக்கும் வாழ்த்துக்கள். அந்த மாதிரி ஒரு போராட்டம் ஜெயிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் நிறையா சின்ன படங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு பல பேர் முயற்சிப்பாங்க. அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மகேந்திரகுமார் நகார் அவர்களுக்கு மற்ற வென்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் பாலாஜி அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய நல்ல படம்லாம் இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு. அவர் வந்து ஜெயிச்சு ஒரு பெரிய இயக்குனர் வருவதற்குடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த குறிப்பிடக்கூடிய அற்புதமான மெலோடிகளை தரக்கூடிய இசையமைப்பாளர் தம்பி நிவாஸ், அவருக்கும் இந்த படத்தினுடைய வெற்றி பெரிய வரவேற்பை தர வேண்டும், இந்த பாடல்கள் வெற்றியடைய வேண்டும், அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி வந்து இந்த ஒரு இக்கட்டான சினிமா சூழ்நிலையில் இது போன்ற சிறிய படங்களை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிற திருமலைக்கும் அந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி நிறைய பேர் காரசாரமாக பேசிட்டு போனதுனால நான் உப்பு சப்பு இல்லாமல் ஒரு வாழ்த்துக்கள் வேண்டி தெரிவிச்சுக்கிறது தான் இருக்கேன். பாலாஜி ரொம்ப நாளாக பழக்கமான நண்பர். இப்போ சமீப காலமாக ரொம்ப நெருக்கமாக பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச ஒரு நண்பர். நிறைய சிரமங்களுக்கு நடுவிலையும் போராட்டங்களுக்கு நடுவிலையும் அவர் அந்த படத்தை எடுத்திருக்கிறார். நம்ம தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய இயக்குனர்கள் எல்லாமே சின்ன சின்ன படங்கள் பண்ண ஆரம்பித்து தான் பெரிய இயக்குனர்கள் ஆகியிருக்காங்க. ஏன்னா அது மாதிரி இவரும் ஒரு சின்ன படத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாரு, மிகப்பெரிய இயக்குனராக வர்றதுக்கு வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் நிவாஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் நடித்த அசோக் செல்வன், பாலாஜி தரணிதரன், விஜய் வரதராஜன், படவகோபி இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸோ இதான், ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அவ்வளோன்னு பேசல. ஸோ ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். ஸோ நிவாஸ்க்கு வாழ்த்துக்கள். அவரோட ஃபங்க்ஷன் அது, அவரோட காலேஜில் என்னோட ஜூனியர் அவர். ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ முதல்ல டேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர். அவரே வீட்டில் சாப்பாடெலாம் கட்டி டெய்லி கொண்டு வந்துடுவார். அமைதியாக சமத்தாக உட்காந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப என்ஜாய் பண்ண அவரோட வேலை பார்த்ததில்ல. அப்புறம் ரொம்ப பிடிச்சது பாலாஜி தரணிதரனோட பெரிய ஃபேன் நான். அவர் கூட ஒரு சீன் ஒன்று நடித்தேன். ஸோ அது எனக்கு மறக்கவே முடியாது. அதனால் அப்படியே வர வாழ்த்துக்கள். ரொம்ப ஹாப்பியான விஷயம், நடித்து முடித்தோடனே சாயந்தரமே கவரில் சம்பளம் வந்துடும். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நன்றி. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நிவாஸ்க்கு வாழ்த்துக்கள், டைரக்டருக்கு படத்துக்கு வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மேடையில் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து என் அண்ணன் ஆர்கே சுல்யமணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் இந்த இடத்துல தெரிவித்துக்கணும். ஏன்னா இதை விட ஒரு சிறந்த மேடை எனக்கு கிடைக்காது. அவர் எந்த மேடையில் பார்த்தாலும் நன்றியை சொல்லிவிடுவேன். ஏன் அப்படின்றதுக்கு நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க. இப்போது அண்ணன் அழகம் பெருமாள் சொன்னார் இல்லைங்களா, ஒரு படம் எடுக்கிறது வந்து ஒரு பெரும்பாடு அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணுறது அதை விட டபுள் கஷ்டமாக இருக்குது. இதை வந்து சிறந்த அனுபவம் மிக்க பல ஜாம்பவான்களே வந்து சிரமப்படுற இந்த காலகட்டத்தில் நான் ஒரு படம் எடுத்தேன். அதை எடுத்து பண்ணும்போது தான் தெரிஞ்சது, அடடா இது வந்து இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்சிட்டிஸ், பயங்கரமான இவ்வளோ சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் அதை பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அந்த நேரத்தில் கரெக்டான ஒரு காலகட்டத்தில் என்னையும் என் குடும்பத்தை மீட்டெடுத்தவர் என்ன ஆர்கே சுல்யமணி. ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை வெளிவர டைமில் இந்த மேடையில் அது சொல்கிறது அப்ரோப்ரியேட்டாக இருக்குன்றதான் தான் அதை சொன்னேன். நன்றி அண்ணா. இந்த படம் வந்து முடிஞ்ச உடனே எப்போ ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜிகிட்ட கேட்டுகிட்டே தான் இருப்போம். அது அப்படியே ஒரு காலகட்டத்தில் அப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய நடித்த படம் நான் சிரித்தால் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடச்சி அந்த கேரக்டரில். அப்போது நான் பாலாஜிகிட்ட சொல்லுவேன், பாலாஜி இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணிங்கன்னா என்னையும் நிறைய பேருக்கு மக்களுக்கு தெரியுது, இன்னும் கொஞ்சம் நல்லா போவோம் பாலாஜி அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவுடைய படம் ஓமை கடவுளை, அதுவும் ஹிட் ஆயிடுச்சு.
ஸோ அவரும் நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கும்போது இப்போ ரிலீஸ் ஆனால் அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டே இருப்போம் ஒரு டைமும். அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த மலைக்கு போயிட்டு வாங்க இப்படிலாம் சொல்லி என் பேச்சை கேட்டு தான் பாலாஜி வந்து வெள்ளியங்கிரி மலைக்கு போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் சொன்னார், இனிமேல் அந்த மலைக்கு நான் போகவே மாட்டேன்னு அப்படின்னு. ஸோ அதனால் இவ்வளவு காலகட்டங்களில் இவ்வளவு கடினங்களுக்கு பிறகு, இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது பாலாஜிக்காக நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப பெருமைப்படுறோம். பாலாஜி ஆமாம், ஏன்னா ஒரு ரொமான்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும், ஃபன்னும் ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ என்றைக்குமே வந்து ஒரு ஸ்டோரியில் ஒரு ஃபில்ம் பேஸில் ராம்காம் வந்து என்றைக்குமே ஒரு பெரிய ஹிட்டான ஒரு கான்செப்ட் எங்கள் அன்பேவாலேருந்து எடுத்திங்கன்னா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபுல் ஃபன் இந்த படத்தில் ஒரு ஆரோக்கியமான நகைச்சுவை தந்திருக்கார் பாலாஜி. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். மியூசிக் டைரக்டர் நிவாஸ், இது உங்களுடைய ஈவெண்ட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு மேடையாக அமையும், நிறைய பாராட்டுகள் வரும்ன்ற வாழ்த்துக்களோடு அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கு எனக்கு தந்ததுக்கு பாலாஜி எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ப்ரொடியூசர் சார், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். அனைவருடைய வாழ்த்துக்களும் அன்போடும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் செல்வமணி சார் அவர்களுக்கும், ராஜன் சார் அவர்களுக்கும், ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும், இயக்குனர் தியாகராஜன் சார் அவர்களுக்கும், அழகன் பெருமாள் அவர்களுக்கும் மற்றும் நிறைய பேர் தெரியல, எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. அத்தனை பேருக்கும் என் முதற்கண் மரியாதை தெரிவித்தேன். இந்த படம் வந்து திருமலையோட எத்தனாவது படம்னு தெரியல, ப்ரொடியூசராக அவர் பட்ட கஷ்டங்கள் எனக்கு கணக்கு நேரம் நல்லா தெரியும். எனக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு மனிதர் திருமலை. பல போராட்டங்களுக்கு அப்புறம் திருமலை வந்து இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு ஸ்டேஜுக்கு. ஸோ அதுக்காக வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த டைட்டில் கூட நமக்கு தொழில் ரொமான்ஸ் வந்து திருமலை வச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அற்புதமான கிரியேட்டர் அவர் எங்கள் யூனியனில் இருக்க வேண்டியது எப்படி ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் போனான்னு தெரியல. ஒரு அற்புதமான டைரக்டர் அவர். இன்னொரு சந்தோஷமான விஷயம் இந்த படத்தில், இந்த படத்தோட திருமலைக்காக தான் நான் வந்தேன். எனக்கு தெரியாது ஆக்சுவலாக பாலாஜி படம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பாலாஜி என்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு அற்புதமான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ நல்ல படம் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், பாலாஜிக்காகவும் திருமலைக்காகவும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் பாலாஜியும் நானும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண காலகட்டத்திலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. பாலாஜி சினிமாவை ரொம்ப நேசிக்கிறவர், ரொம்ப நேர்மையான மனிதர். அவரோட நேர்மையே அவருக்கு நிறைய சமயங்களில் இடையூறாக அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் வந்து சில காரணங்களால் டிலே ஆகும்போது நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த படம் வரும்போது வரட்டும், நீங்கள் அடுத்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிங்க அப்படின்னு. ஆனால் அவர் இல்லை, இந்த படம் முதல் படம் ஆரம்பிச்சிட்டோம், அதை முடிச்சுட்டு நல்லபடியாக வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீர்க்கமாக இருந்தார். அவரோட உழைப்புக்கும் அவரோட காத்திருப்புக்கும் கண்டிப்பாக பெரிய பலன் கிடைக்கும். இந்த படம் பெரிய வெற்றி அடையும். அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள், டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி.